பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்த ட்ராம் திருப்பி சென்னைக்கு ரிவைவ் பண்ணா எப்படி இருக்கும்? வாங்க ஆஸ்திரேலியன் ட்ராம்ஸ்ல இருந்து கொஞ்சம் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். சிட்னில இருக்கிற லைட் ரெயில் அதாவது ட்ராம் வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு லைட் ரெயில் ஸ்டாப்லயும் இந்த மாதிரி ஒரு பெரிய எல் சிம்பிள் இருக்கும். அண்ட் நம்ம டிராவல் பண்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கிற கார்டு ரீடர்ல நம்மளுடைய டிராவல் கார்டு, அதாவது இங்க அது ஓப்பல் கார்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நீங்க உங்க டெபிட் கார்டை கூட டேப் பண்ணிக்கலாம். நீங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றீங்களோ அதுக்கேற்ற ஃபேர் டிடெக்ட் ஆகும் உங்க கார்டுல இருந்து. நம்ம ஒரு வேளை டேப் பண்ண மறந்துட்டு தப்பி தவறி டிக்கெட் இன்ஸ்பெக்டர் கிட்ட மாட்டுனா கிட்டத்தட்ட $200 ஃபைன், அதாவது நம்ம ஊரு பணத்துக்கு 10,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். லைட் ரயில்ல சீட்டிங் ஸ்பேஸ் லிமிட்டடா தான் இருக்கும் அண்ட் நிக்கிறதுக்கான ஸ்டாண்டிங் ஏரியா நிறையவே இருக்கும். இங்க உள்ள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ல உள்ள நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்டர்லி, டிசேபிள்ட் அண்ட் மதர்ஸ்க்குன்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதுக்கான ஒரு டெடிகேட்டட் ப்ரையாரிட்டி சீட்டிங் ஏரியாவை வச்சிருக்காங்க. அப்கமிங் ஸ்டாப்ஸை நம்ம இந்த ரூட் மேப்லயோ இல்லைன்னா டிஜிட்டல் டிஸ்பிளேலயோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நம்ம இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்தாச்சு. இந்த மாதிரி ட்ராம் வந்தா நம்ம ஊருக்கு நல்லா இருக்கும்னு யார் நினைக்கிறீங்க?